4 தலைமுறையா வாழ்ந்தது 5000 குடும்பம் வாழ்ந்த ஊர் இப்ப பண்றபடியா குறைஞ்சு 1000 2000 200 குறைஞ்சு போய் கடைசியில இப்ப சமீபத்தில் 50 பேர் இருந்தாங்க. வயசானவங்க இளைஞர் ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. அவங்களும் இந்த கொலை நடந்ததுல இருந்து 2 வாரத்துல இருந்து அவங்களும் தலைமுறைமா கொட்டை ஆடு மாடு எல்லாத்தையும் விட்டு டோட்டலா வெளியேறிட்டாங்க. மனித வாடையே இல்லாதது போல் வெறிச்சோடிய கிராமத்தில் ஒரே ஒரு முதியவர். இந்த ஊர் பழைய நிலைமைக்கு மாறதுக்கு உங்களால மட்டும்தான் முடியும், இல்ல யாருக்கும் தெரியாது. எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் கிடையாது. பொதுமக்கள் அனைவரும் ஊரை காலி பண்ணி விட்டு போயிட்டாங்க. எல்லாரும் ஆடு மாடு எல்லாம் பத்திட்டு போயிட்டாங்க. விவசாயம் நல்ல பூமி வளர்ந்த ஊர்ல வரத்து போக்குக்கு பசு வசதியும் கிடையாது, தண்ணி வசதி கிடையாது, ரோடு வசதி கிடையாது. நாங்க எந்த மேற்று வச்சு எந்த உரையை வச்சு எந்த நம்பிக்கை வச்சு இந்த ஊர்ல நாங்க தங்கி இருக்க முடியும். எங்களுக்கு கவர்மெண்ட் சட்டம் எங்கபடி எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கணும். அதே சார் என் முடிவு. ஒரு புள்ளோட கிடையாது, தூரம் போயிட்டாங்க. நாங்க 3 பேர் இருந்தோம். 3 பேரும் இன்னைக்கு ஊரை விட்டு போறோம். காட்டில் ஓடும் ஆறு போல் காணாம போறேனே, தன் கூட்டில் வாழா பறவை இவன் அகதியானே. போறேன் நான் போறேன், வெறும் கூடா போறேன், போராத கொடுங்காலம் வழியா. பொன் விளையும் பூமியா எங்க ஊரு செழிச்சு இருக்கும், ஆனா நாங்க இப்ப புறப்படுறோன்னு கனத்த மனதோடு பிரியும் கிராம மக்கள். என்ன ஆச்சு இந்த ஊருக்கு? பூஜை புனஸ்காரம்னு மக்களின் பக்தியோடு நிறைந்த கோவில்கள் ஏன் இப்போ அமைதியா இருக்கு? சிவகங்கையிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவுல இந்த நாட்டான்குடி அப்படின்ற கிராமம் அமைஞ்சிருக்கு. சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு விவசாயி முதியவர் இங்க கொலை செய்யப்பட்டதா கூறப்படுது. இதை தொடர்ந்து அங்க சொச்சம் இருந்த கொஞ்சம் பேருமே அச்சத்தின் காரணமா அந்த ஊரை விட்டு வெளியேறினதா சொல்லப்படுது. 4 தலைமுறையா நிறைய மக்களோட ரொம்பவும் செழிப்பா இருந்த அந்த கிராமம் ரோடு வசதி, குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாம போனதுனால கொஞ்சம் கொஞ்சமா தொய்ந்து போனதா அந்த கிராம மக்கள் சொல்றாங்க. கடைசியில சில வாரங்களுக்கு முன்னாடி வரைக்கும் வயதானவர்கள், சில இளைஞர்கள்னு இந்த கிராமத்துல இருந்தாங்களாமா. ஆனா ஒரு விவசாயி கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டதாகவும் அதை தொடர்ந்து இந்த கிராமத்துல மிச்சம் இருந்தவங்களும் வெளியேறினதா சொல்றாங்க. ஆனா தங்கராஜ் அப்படின்ற ஒரு ஐயா மட்டும் என்ன ஆனாலும் சரி, நான் என் ஊரை விட்டு பிரிய மாட்டேன், என் தாய் மாதிரி அப்படின்னு சொல்லி அங்கேயே இருக்காங்களாமா. அவங்களுடைய சகோதரியும் இந்த ஊரை விட்டு போறதா இருந்து அதற்கப்புறமா தன்னுடைய முடிவை மாத்திக்கிட்டதா சொல்லி இருந்திருக்காங்க. எங்களுடைய கிராமம் புதுப்பொழிவோட மறுபடியும் மீண்டு வரணும், அதுக்காக தான் பேசுறோம் அப்படின்னு அவங்க பேசினது நிஜமாவே மனதுல ஆழமா ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. செய்திகளை வழங்குவோர் MCR Pure Cotton Club, ஜெயச்சந்திரன், GT Holidays.